பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை வைகாசி ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை தூப தீபம் நைவேத்தியம் எல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம் 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில் ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம் ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது மீன ராசி. காலபுருஷனுக்கு 12, காலபுருஷனுக்கு 12 கூட்டு எண் குரு. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஒரு குரு என்ன செய்யணும்? குணமிகு வியாழன் குரு பகவானே மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்வதி ஞான குருபகனே கிரகதோஷம் என்று கடாட்ச தருள்வாய் குரு பகவனே. ஏன் சொல்கிறோம் அப்படி? அந்த ரட்சிக்கக்கூடிய தன்மை அந்த மீனத்திற்கு, அந்த ரட்சிக்கக்கூடிய கருணை கடல் மீனத்திற்கு. அதனால தான் 12 ராசியில் அந்த 12ஆம் இடத்துல அயனமும் சயனமும் போகமும் உறவும் துறவும் ரோகமும் அனைத்து செயல்களுக்கும் அதிகாரி அவர் தான். என்ன சந்தனம், குருனுடைய அருள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. குருனுடைய தாக்கங்கள் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் எல்லா அறிஞர்களும் குருப்பெயர்ச்சி 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 என்று அதனுடைய நுணுக்கங்களோடு அதை விளக்கங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறார்கள் மதிப்புக்குரிய நேயர் பெருமக்களிடத்தில். நேயர் பெருமக்கள், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த குரு என்னென்ன செய்யும் என்பது தான் முக்கியம். அப்போ மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக மீனராசிக்கு வரக்கூடிய 7.5 நிச்சயமாக மற்ற ராசிகளை விட அங்கே குறைவு. அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சாச்சுன்னு தெரியும், இல்லைன்னா புரியாது. ஏன்னா குருவும் சனீஸ்வரரும் நட்பு கிரகம், சமக்கிரகம். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜென்மச்சனி பாதச்சனி கண்டகச்சனி எதையுமே நீங்கள் நினைக்காதீங்க. தயவு செய்து புதுசாக மட்டும் எதுவும் ஆரம்பிக்காதீங்க. பங்கா இருந்தாலும் சரி, அது விவசாயமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, இல்லை அது என்னது நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்னாலும் சரி, வெளிநாடானாலும் சரி, வெளிநாடு போகலாம். எக்ஸப்ட் வெளிநாடு போகலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த 7.5 சனீஸ்வரர் உங்களை எதுவும் செய்ய மாட்டார்.
இந்த 7.5 சனீஸ்வரர் உங்களை எதுவும் செய்ய மாட்டார். நிச்சயமாக நல்ல ஒரு வழியை கொடுப்பார். நல்ல வழி தான் கொடுப்பார். 7.5 உடனே பயந்துட்டு நம்ம நடுநடுங்கி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த தொழில் செஞ்சோமோ அந்த தொழிலை அகலக்கால் வைக்காம அப்படியே அனுசரிக்கணும். அப்படியே அனுசரித்து கொண்டு வாங்க. எங்கேயும் போக வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம், அப்படியே கொண்டு வாங்க. அப்படி இருக்கிறத வந்துட்டு சிறப்பாக செஞ்சுட்டா நீங்கள் தான் இலக்கணம் படித்தவர். இருப்பதை கொண்டு சிறப்புற நடத்திக்கிறணும். எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி அந்த இதாக கேட்கக்கூடாது. என்லார்ஜஸாக கேட்கக்கூடாது. என்லார்ஜஸாக கேட்காதீங்க, அது வேண்டாம், இது போதும் நமக்கு. அப்படிப்பட்ட நிலைமை வந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த 7.5 சனி இந்த தாக்கத்தை உங்களை விட்டு போகும், எடுக்காது. இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், ரொம்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார், நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவருடைய கணக்கு, அவருடைய இதை சொல்லித்தான் தரணும், அவருடைய கணக்கில் அதை சொல்லித்தான் ஆகணும். அதில் மாற்று கருத்து இல்லை. அவருடைய நேரம் இருக்கத்தான் செய்யும். ஆக கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஓரளவுக்கு, ஏன்னா 10 தனுசு மீனம் 7க்கும் 10க்கும் 7 10 ஆனி மாதத்திலேருந்து பார்க்கும்போது 7 10. அப்போ நிச்சயமாக புதுசாக மட்டும் எதுவும் செய்யாமல் இருந்தால் அப்படியே கொண்டு வந்துடுங்க. அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, மஞ்சளாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கை பார்த்துக்குறவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஆராய்ச்சி இருக்கும். எனவே 7.5 சொல்லி பயப்படாமல் சின்ன, அதாவது வயசு என்ன வயசு, சின்ன குழந்தையா படிப்பை தரப்படும், பெரியவங்களா திருமணம் கண்டிப்பாக உண்டாகும். கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக உண்டாகும். 20 to 27 கண்டிப்பாக திருமணம் உண்டாகும். அதில் மாற்று. ஏன்னா 7.5 தான் திருமணமே நடக்கும். இயக்கங்களுக்கு தலைவன் சனீஸ்வரன், இயக்கத்திற்கு தலைவன் சனீஸ்வரன். அதனால தான் அந்த நேரத்தில் திருமணத்துக்கான யோக பலன் மட்டும் கொடுப்பார். அதில் எந்த மாற்றம், எல்லாருமே 99% பாருங்கள், அது லவ் மேரேஜா, விரும்பி செய்வதா, இல்லை ப்ரோக்ராம் பண்ணி பண்ணுவதா, எல்லாத்தையும் சேர்ந்து செய்வதா, அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணுவதா, எல்லாத்துக்குமே இந்த 7.5 கை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்து மீனராசி நேயர்களுக்கு ஒரு முறையாவது சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு சென்று 8 தீபம் ஏற்றி வன்னி இலையை மாலையாக போடுங்க. வன்னி மரத்து இலையை மாலையாக போட்டு கண்டிப்பாக சகஸ்ரநாம அர்ச்சனை, சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், அட எதுவுமே தெரியாதியா, பிள்ளையார் தான் தெரியும் அப்படின்னா பிள்ளையார் வழிபடும். பிள்ளையாரை வழிபட்டால் சனீஸ்வருடைய தாக்கங்களை நமக்கு எடுத்துகிட்டு கொடுக்கும், குறைச்சி கொடுப்பார். நம்ம பக்கத்திலே வராது. அவர் பிள்ளையார் கும்பிட்றாரா விட்டுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி, கிராமத்தில் சொல்கிறது மாதிரி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இதெல்லாம் ரெகுலராக செஞ்சுட்டா நிச்சயமாக இந்த தாக்கத்திலிருந்து நாம் வெளியே வரலாம். என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம், ஆனி மாதம் நிச்சயமாக எல்லா வகையிலையும் எல்லா கஷ்டத்தையும் ஜீரணிக்கக்கூடிய மாதமாக, கொஞ்சம் லௌகீகமாக, கொஞ்சம் அதாவது கஷ்டத்தை குறைச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. குரு வழிபாடு, ரமணர் வழிபாடு, சேஷாத்திரி சுவாமிகள் வழிபாடு, ராகவேந்திரா வழிபாடு, ராமானுஜர், இந்த மாதிரி குரு வழிபாடுகளை பண்ணி கொண்டால் ஒரு மிகுந்த உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு கை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று கூறி, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? 12 ராசிக்காரர்களுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.